தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? தனுசு ராசிக்கு அடுத்து 30 நாட்கள் அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல பேலன்ஸ் வந்து கிடைக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம். நீங்க வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க மூலமா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும், அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. ஸோ இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்களில் ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பற்றி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதால அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமா ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமா வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அவங்க. ஸோ இது வந்து இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம் மேம். ரொம்ப அழகா டாரோ கார்டு ரீடிங் மூலமா எப்படி அமைய போகுதுன்னு நீங்களும் சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது மேம்? தனுசு ராசிக்கு அடுத்து 30 நாட்கள் அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தனுசு ராசிக்கு நிறைய வேலை வரும். தொழிலில் நிறைய இப்போ தொழில் செய்கிறாங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிடக்கூட டைம் இல்லாதபடி, இவங்க தூங்கக்கூட டைம் இல்லாதபடி அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. வேலையில் இருக்காங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். நீ பண்ணாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய இவங்களுக்கு பொறுப்புகள், சுமைகள் ஏறக்கூடிய நாட்களாக அடுத்த 30 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா இவங்க அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆள், இவங்க தான் சரியாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க. அப்போ இவங்களுடைய எஃபர்ட்க்கு பலன் கொடுக்குற விதமாக இவங்களுக்கு வேலை பளு அதிகமாகும். ஸோ வேலை பளு அதிகமாகிறதும் ஒரு விதத்தில் இவங்களுடைய சக்ஸஸ் தான். ஏன்னா இதை தான் அவங்க வந்து எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அடுத்த 30 நாட்களுக்கு இவங்களும் தயாராக இருக்கணும்.
உடல் நலத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணாதான் வேலையில் நல்ல விதமாக அவங்களால கொடுக்குற விஷயங்களெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து காட்ட முடியும். ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, இவங்க பணம் சார்ந்து ரொம்ப பயந்துருப்பாங்க. இப்போ ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் பிரச்சனை பெருசாக வந்துருமோ, அசிங்கப்படுத்திடுவாங்களோ, கடன்காரன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்களோலாம் பயப்படுவாங்க. இப்போ கூட ஸ்டில் பயப்படலாம். இல்லை கொடுத்த இடத்துல கடன் வாங்க முடியாமல் போயிடுமோ, பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்னும் பயப்படலாம். இல்லை ஒரு கமிட்மெண்ட் முடிக்க பணம் வராமல் போயிடுமோ அப்படின்னு கூட பயப்படலாம். இப்படி யார் யாருக்கு என்னென்ன பயம்லாம் இருக்கோ அவங்களுடைய பணம் சார்ந்து, அந்த பயங்கள்லாம் அது வெறும் பயம்தான், அது நமக்கு நாமே பண்ணிக்கிட்ட ஒரு ட்ராப் தான். ஸோ நமக்கு நாமே ஒரு கட்டுக்கதை மாதிரி அதை கட்டிக்கிட்டோம், மற்றபடி அது ரியாலிட்டியில் அது கிடையாது அப்படின்றத ரியலாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம தான் அப்படி நினச்சி பயந்துட்டோம், பார்க்க போனால் உண்மையில் இது வேறு மாதிரி இருக்குது, அந்த காசு எடுத்து கொடுத்துட்டாங்களே, இல்லை நம்ம கடனை கொடுத்துட்டோமே, அந்த கமிட்மெண்ட்டுக்கான காசு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படியான விஷயங்கள் ரியாலிட்டியில் நடக்கும். அப்போது அவங்க பயந்த விஷயங்கள் இவங்களும் ஒன்று செய்யணும். அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே அந்த செயல்களை செய்யணும். பண ரீதியான செயல்களை செய்யும் போது அப்போ இவங்க நினச்சதெல்லாம் பயம்தான், அது ரியாலிட்டி கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும், ஒரு நியூட்ரலான ஒரு தன்மை கிடைக்கும். 2 பேரும் நீயா நானா போட்டி போட்டுட்டு இருந்தாங்கன்னா காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க ஃப்யூச்சருக்கான சில விஷயங்களை 2 பேரும் ஒரு சேர்ந்து அதாவது ஒருமித்த மனதோடு அவங்க முடிவுகளை எடுத்து ஃப்யூச்சருக்கான விஷயங்களை செய்வாங்க. அவங்களுக்கு ஏஞ்சல்ஸினுடைய தெய்வங்களுடைய பிளெஸிங்ஸ் இருக்கிறதால ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாளைக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லை ரொம்ப பிரச்சனையாகவும் இல்லாமல் நியூட்ரலாக பேலன்சிங்காக போகும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து 30 நாட்கள் அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட திறமை வெளிப்படும், இவங்க திறமைகளுக்கான சலுகைகள் கிடைக்கும், இவங்களுடைய படிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களையும் பார்ப்பாங்க. நம்ம படிப்புக்கு நாமளே சம்பாதிச்சு நம்ம படிப்பு செலவை பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன பண்ணால் சம்பாதிக்க முடியும், ஸோ அதற்கான முடிவுகள் எடுப்பாங்க, அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பெரிய மனிதர்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேஷனும் சப்போர்ட்டும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த 30 நாட்களில். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, என்னை யாருமே மதிக்கலை, நான் வீட்டில் பெரியவன் தான் பேர், என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க, என்னை யாரும் எதுக்கும் தலைமை தாங்க கூப்பிட மாட்டுறாங்க, எதுவுமே என்னை கேட்டு முடிவெடுக்க மாட்டுறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, இப்படிலாம் இருந்தவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் யார் எது செஞ்சாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க, உங்கள் மேலே மரியாதை அதிகமாகும், நீங்கள் நின்று நடத்தினாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் தலைமைத்துவத்துக்கான ஒரு டைம்ன்றதால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கம்பீரத்தை இழக்காமல் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலிமா, அனுபவம் சார்ந்து சில முடிவுகள் எடுக்கிறது மூலிமா உங்களுடைய அந்த ஒரு அங்கீகாரமும் சரி, அந்த ஒரு பவரும் சரி மற்றவங்களுக்கு தெரிய வரும் அடுத்த 30 நாட்களில். சூப்பர் மேம். நிறைய நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்த 30 நாட்கள் அவங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்னு இந்த ரீடிங் மூலமா தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், உங்களுக்கும் டாரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா, இல்லை இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்ல நடக்க போற மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அதிலே எல்லாமே. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.